ஹாரிஸ், மினிஸ்டர்னுடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேங்க. மினிஸ்டர் அவர் சொல்லி இருக்கக்கூடியது என்னன்னா, நாங்க கேரளாவினுடைய கேரள அரசாங்கத்துக்கும் அதே போல மத்திய அரசாங்கத்துக்கும் நாங்க கடிதம் எழுதியிருக்கிறோம். சட்டப்படியாக ஒரு அரசாங்கம் இதை மட்டும்தான் செய்ய முடியுமா? இரண்டாவது, சார் சொன்னாரு, எங்களால மேல உரத்தை எடுத்துட்டு போக முடியல, அதை எடுத்துட்டு போனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தடுக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ் அது. மதுரை பெஞ்ச், ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சினுடைய அந்த கேஸ். மாடு காட்டுக்குள்ள போய் சாணி போடுறதுனால பெரிய அளவில் வன உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது, அதுக்கு வியாதி வருது, அது செத்து போயிருது, மரம் செடி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஆர்டர் அது. அதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவித்து இவர்களெல்லாம் விவசாய சங்கங்கள் எல்லாம் போராடினாங்க, அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க, நீங்க இந்த இந்த உத்தரவை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அரசாங்கம் போனதான்ட்டு எனக்கு தெரியல, அன்வர் பாலசிங்கம் சார்ட்ட நான் கடைசியா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு மாடு காட்டுக்குள்ள சாணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டோம்னா மிக கடுமையாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதே சேம் கவர்மெண்ட் தான். இந்த அரசாங்கம் அமைந்த பிறகுதான் அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனா இந்த விவகாரத்தில் அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பதில், மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்திருக்கக்கூடிய பதில் திருப்திகரமானதாக இருக்குதா? முதல்ல அவருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு, அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. இந்த பதில் திருப்திகரமான பதிலா? ஹாரிஸ், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இல்ல நீங்க ஃப்ரீஸ் ஆயிருக்கீங்களா? கேக்குது, நீங்க பேசலாம். ஆடியோவா இருந்தாலும் பரவாயில்ல, கனெக்ட் பண்ணுங்க. இப்போ அதாவது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்குள்ள தங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பேசிக்கிறது அப்படிங்கறதுலாம் வேற விஷயம். அவங்க ஒரு அரசியலுக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கீங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனா எல்லா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம்னா, நம்ம தோழர்களா 24 வருஷங்களாக இந்த பிரச்சனை நடந்துருக்கு அப்படின்னா, வருஷமா நடந்திருக்கணும். இப்ப 3 வருஷமா நடக்கவே இல்லையா? 20 வருஷமா 25 வருஷமா நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் கொட்டப்படுது அப்படிங்கிறதுனா, அப்படின்னா அங்கெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, சோ அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல வெளிப்படையா சொல்லட்டும். சோ இது வெளிப்படையா சொன்னாங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு நம்பிக்கை வர முடியும். ஒரு அடுத்த நாங்க கேரள மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் நாங்க கடிதம் எழுதுறோம் மட்டும் சொல்றதெல்லாம் ஒரு பம்மாத்து வேலை. அடுத்ததா இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்ப பசுமை தீர்ப்பாயத்துல சொல்லிருக்காங்க 5 லட்சம் ரூபாய் அபராதம் போடுறோம், அல்லது பல வருஷங்கள் 1 வருஷமா 2 வருஷமா அவங்களை மாதிரி ஜெயில் தண்டனை கொடுக்க போறோம், அல்லது குற்ற சட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுவரைக்கும் 3 வருஷங்களாக எத்தனை லாரிகள் எத்தனை வண்டிகள் பிடிக்கப்பட்டது, அதுல எத்தனை பேருக்கு எத்தனை நீங்க அபராதம் பிடிச்சு வசூல் பண்ணிருக்கீங்க, அல்லது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வெளிப்படையா அரசு வைக்கட்டும். இது எல்லாம் சொல்லாம நாங்க போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில நாங்க தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பம்மாத்து சொல்றதுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான அரசியல் தான். அதுல ஒன்னும் இதுவே கிடையாது. அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த மாதிரி மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்காது. ஏன்னா 1-2 கிடையாது, பல மாசங்களாக கொட்டப்பட்ட கழிவுல மாதிரி தான் இருக்கு. அதுவும் ஒரு கண்மாயில ஒரு ஏரியில கொட்டுற அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, இது இவங்க எந்த சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இது குறித்து உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்க ஆனா இன்னைக்கு கேரளாவுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்னைக்கு அவங்க பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இன்னைக்கு அவங்க பார்த்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க, இது நாங்க கொட்டலன்ட்டாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனை நிர்வாகம் இது நாங்க கொட்டல அப்படின்ட்டாங்க. அப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்படி அவங்களால எப்படி இதை தடுக்க முடியும்? ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் யாரோ ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்து தமிழ்நாட்டோட பார்டருக்குள்ள போட்டுட்டு போறத கேரளாவுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்படி தடுக்கும்? அவங்களோட வேஸ்டேஜ் வெளியில போகணும், அது எங்க போனா அவங்களுக்கு என்ன? எங்க ஊர்ல கொட்டாத, அவ்வளவுதான் அவங்களுடைய பிரச்சனை. அமைச்சருடைய இந்த பதில் போதுமானதா? இது இல்ல அதாவது இப்ப நீங்க அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல நீங்க இப்ப ஒரு நீங்க அங்க போய் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது.
கேரளால போய் நீங்க தமிழ்நாடு அரசு போய் நடவடிக்கை எடுக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ நீங்க வந்து கேரளா அரசுக்கு நீங்க வந்து நிர்பந்தத்தை கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து அதுக்கான வேலைகளை செய்ய வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இருக்கு, அது ஒரு பொறுப்பு தான். அதே மாதிரி ஒன்றிய அரசுக்கும் நீ சொல்லி நீங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க பண்றதுங்கிறது ஒரு விஷயம்தான். ஆனா அது மட்டும் போதாது. இப்ப நீங்க வந்து எந்த ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் நீங்க வந்து வேற எங்கேயாவது கொண்டு போய் இங்க மட்டும் கொட்டாதீங்க வேற எங்கேயும் கொண்டு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. நீங்க ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் வேலை என்னன்னா, இப்போ எவ்வளவு உற்பத்தி ஆகுது, மருத்துவ கழிவு எவ்வளவு உற்பத்தி ஆகுது, மத்த எல்லா கழிவுகளும் எலக்ட்ரிக் சாதனத்துல இருந்து எல்லா கழிவுகளும் எவ்வளவு உற்பத்தி ஆகுது, அத வந்து நீங்க வந்து கையாளுறதுக்கான போதுமான வசதிகள் இருக்கா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது பொல்யூஷன் கண்ட்ரோல் வேலை. ஏன்னா நீங்க போதுமான வசதி வாய்ப்பு இல்லைன்னா நீங்க எங்க ஒண்ணு அங்க கொட்டுவாங்க வேற எங்கேயா கொட்டுவாங்க, அதை சேர்த்தா செய்வாங்க. அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப நீங்க மாடுகள் போய் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். என்னன்னா ஒரு இடத்துல அந்த மாதிரி நடந்ததுக்காக ஒட்டுமொத்த காடுகளிலும் ஏன்னா அது காட்டு மாடுதான், நாட்டு மாடு கிடையாது. காட்டு மாடுகள் காட்டுல போய் தான் போய் அது போய் காலையில அனுப்பிச்சிருவாங்க, போய் வந்து அது வந்து மேய்ஞ்சிட்டு வரும், சாயந்தரம் ஆனா கீழே வந்துரும். அதெல்லாம் நடந்துட்டு இருக்க விஷயம் தான். அது ஒட்டுமொத்தமா எல்லாத்திலயும் அதே மாதிரியான பிரச்சனை இருக்காங்க பார்க்காம கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அந்த மக்களுடைய தேவை இவங்களுக்கு இல்ல, அந்த விவசாயிகளுடைய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. ஆனா கேரள மாநிலத்துடைய இதுவோ மத்தவருடைய இதுவோ இந்த அரசாங்கத்துக்கு தேவை இருக்கு அப்படிங்கறதுனாலதான் மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு இல்ல, ஒரு நடவடிக்கை இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, அன்வர் பாலசிங்கம் சார், நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கேரளாவுல சார் சைலஜா டீச்சர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கொஞ்சம் குறைய இருந்துச்சு. இப்ப இந்த சைலஜா டீச்சருக்கு மந்திரி பதவி கொடுக்காம வீணோ ஜோர்ஜான வந்து சுகாதாரத்துறை மந்திரி ஆக்கின பிறகுதான் இந்த தரிகட்ட இந்த கழிவுகள் தமிழகத்தை நோக்கி வருதுன்னு நான் நினைக்கிறேன். கேரளாவினுடைய முதல்வர் தோழர் பினராயி அவர்களுக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும், நாங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஹாரிஸ் ஏதோ சொல்லுமா? முடிக்கிறேன். ஒரே விஷயம் இப்ப நம்ம வந்து கேரள மாநில அரசாங்கம் அதை செய்ய வேண்டிய வற்புறுத்தி அவங்களை செய்ய வைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது மட்டும் இல்லாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் பார்க்கணும். நாம என்ன செய்யறோம்னா ஒரு பேராட்சியோ அல்லது நகராட்சியிலோ குப்பைகளை போய் எங்கேயாவது கொட்டி வச்சு அதை எரிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து உதாரணமா கேரள அரசு வந்து நான் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதை மருத்துவர்களை ஈஸியா நிரூபிக்க முடியும், எங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க என்னாலும் பார்த்தாவே கண்டுபிடிச்ச முடியும், அதை ஈஸியா பண்ணலாம். ஆனா இல்ல நீங்க என்ன மாதிரி பண்றீங்க, நீங்களே போய் கொட்டிருக்கலாம் இல்லையா, இங்க இருக்கிற மருத்துவர்களையும் கொட்டிருக்கலாம் இல்லையா, அதையும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுங்க. ஓகேங்க சீலன், நீங்க தான் சொல்லுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். சீலன் கொஞ்சம் சுருக்கமா. தமிழ்நாடு அரசு நம்முடைய சோதனை சாவடிகளை வலுப்படுத்தி அங்கிருந்து மருத்துவ கழிவு, கோழி கழிவு, இறைச்சி கழிவுகளை அனுமதிக்க கூடாது. அதுபோல இங்குள்ள கனிம வளங்களை வெட்டி கேரளாவுக்கு அனுப்புவதற்கு அனுமதிக்க கூடாது. இதுதான் எங்களுடைய உறுதியான வேண்டுகோள். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.